வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கதம்பம் பார்க்க போறோம். இந்த மார்கழி மாசம் இல்ல மத்த விசேஷ நாட்களையும் கூட எல்லா பெருமாள் கோயில்லையும் இந்த கதம்ப சாதம் பிரசாதமா கொடுப்பா. சொல்றதே ஸ்பெஷலா கோவில் கதம்பம் அப்படின்னே சொல்லுவா. கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த கதம்ப சாதம் நல்லா அப்படி தளர தளர இருக்கும். காய்கறியில நல்லா கரைஞ்சு கரையாம சாதம் சாஃப்டா வெந்திருக்கும். ஆனா அப்படியே சாதமாவே நமக்கு தெரியும், பருக்க பருக்கையா நமக்கு தெரியும். பருப்பு நல்லா குழைய நல்லா வெந்திருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அது இருகவே இருகாது, அப்படியே தளரவே இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படிங்கறதுனால இதுல சேர்க்கக்கூடிய காய்கறிகள் நாட்டு காய்கறிகளா சேர்த்துக்கணும். அதுவும் ஒத்தப்படையில சேர்த்துப்பா, 9, 11 இத போல. இந்த கதம்ப பிரசாதம் பெருமாள் கோவில்ல எப்பயும் நமக்கு பிரசாதமா கிடைக்கும். இங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன், ராமர் சந்நிதி, உடையவர் சந்நிதி, மத்த சந்நிதியில எல்லாம் கிடைக்கும். இந்த பிரசாதம் நல்ல கமகமகவான்னு வாசனையா நல்ல குழைவா சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பேன். நம்ம அந்த பிரசாதம் சாப்பிடறச்ச நமக்கும் தோணும், நம்ம பாத்துலயும் இதே மாதிரி பண்ணி நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாவும் குவிக்காவும் இந்த கோவில் கதம்பம் நம்ம ஆத்துலயே எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கோவில் கதம்பம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி. பச்சரிசி நல்லா பழைய பச்சரிசியா நம்ம ரெகுலரா சாப்பிடறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சரிசி நம்ம எடுத்துக்கணும். புது பச்சரிசியோ இல்ல மாவு பச்சரிசியோ எடுத்துட்டோம்னா கதம்பம் குழ குழன்னு வரும், ரொம்ப சீக்கிரம் இறுகி போயிடும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா சாதம் பண்ற மாதிரி குழையாம நம்ம சாதம் பண்ணிக்கணும். அரிசி அளந்த அதே கப்ல 1 கப்பு துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, அதாவது வறுக்காத வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மூடி போட்ட ஒரு டப்பால இந்த ஊறின வேர்க்கடலையை போட்டு பருப்போட வச்சு நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பும் வேர்க்கடலையும் ரெண்டும் ஒன்னாவே வெந்துடும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வெந்நீர்ல ஊற வச்சுட்டு புளிஜலத்தை கரைச்சிக்கணும். புளிஜலம் கொஞ்சம் நல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். கதம்பத்துக்கு தேவையான அளவு காய்கறி பாருங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒத்தப்படையில நம்ம எடுத்துக்கணும். நாட்டு காய்கறிகள், அதாவது அவாத்து பழக்கப்படி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதை போல நல்லா பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப கதம்பத்துல காய் ரொம்ப கரையாம நமக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நான் இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இது இல்லாம சக்கரவள்ளி கிழங்கும் வாழைக்காயும் எடுத்துட்டு இருக்கேன். அதை கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா காய்கறியும் நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற வாழைக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துப்போம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுறேன். குக்கரை மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கர் 1 விசில் வந்ததுமே மேனுவலா நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடிய திறந்துக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காய்கறி ரொம்ப குழஞ்சு போயிடும். நம்ம கதம்பத்துக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில வறுத்தோம்னா நல்லா வாசனையாவும் இருக்கும். நெய் வேண்டாம் அப்படின்னா நம்ம நல்லெண்ணெயில கூட வறுத்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா பவுடர் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியா எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5-6 சிகப்பு மிளகாயும் ஒரு 2 பேடிகை மிளகாயும் நான் சேர்த்திருக்கேன். இது நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி மிளகாய் கம்மி கூட நம்ம போட்டுக்கலாம். பேடிகை மிளகாய் சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து மிளகாய் நல்லா வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துப்போம். இது போல பருப்பு லேசா செவந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். அதுக்குள்ள பருப்பும் நல்லா செவந்து வந்துடும். மல்லி நல்லா வறுபட்டு எடுத்து பருப்பும் பாருங்க நல்லா செவந்து வந்திருக்கு. 1 மூடி தேங்காயை நான் துருவி வச்சிருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டாச்சு. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அடி கனமான ஏதாவது பாத்திரம் வச்சுக்கலாம். நான் குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். புளிஜலம் பாருங்க நான் தண்ணியா கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை குக்கர்ல விட்டுடலாம்.
இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கதம்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிகளை வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். புளிஜலம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற காய்கறி அதில் சேர்த்துக்கலாம். அதுல இருக்கிற தண்ணியோடையே சேர்த்துப்போம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காய்கறி பாருங்க குழையாம நல்லா வெந்திருக்கு. நம்ம வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். காய்கறியும் புளிஜலமும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். காய்கறியும் புளிஜலமும் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வறுத்தது இதை போல நான் குறைப்பா அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்டையும் சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல 150 ml தண்ணி விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அது அந்த காய்கறிலையுமே வந்து இந்த காரமெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த போல தண்ணியா இருக்கணும். ஏன்னா நம்ம வெந்த பருப்பு சேர்க்க போறோம், சாதம் எல்லாம் சேர்க்க போறோம் அப்படிங்கும்போது ரொம்ப திக்காயிடும். அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்கடி கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அரைச்ச பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரணும். அந்த சாம்பார் வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போக இது எல்லாமே நல்லா கொதிச்செடுத்து துவரம் பருப்பை குழைய வேக வச்சிருக்கேன். கரண்டியால மேஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு கொதி வந்தா போதும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு, இந்த அளவு வந்தா போதும். சாதம் வந்து நல்லா உதிரா அதே நேரம் சாஃப்டா பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வெறையா இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப குழஞ்சியும் போயிடக்கூடாது. சாதத்தை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா கொதிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். அப்பதான் வந்து சாதம் இந்த புளி உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் வந்து திக்கும் ஆகும். இப்ப பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது கொதிச்சதுன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கலம்ப சாதம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப கன்சிஸ்டன்சியும் பாருங்க கொஞ்சம் திக்காயிடுது. சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும், ஆனா இறுகி போகாது. காத்தால பண்ணது சாயந்தரம் கூட இதே போல இருக்கும். இப்ப கதம்ப சாதத்துக்கு நம்ம தாளிச்சுடுவோம். ஸ்டவ்ல நம்ம கதம்பத்துக்கு வறுத்துட்டோம் இல்லையா, அதே கடாய் வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் குழம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இருந்தா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல் சேர்க்கிறேன். மணத்தக்காளி வத்தல் அல்லது சுண்டக்காய் வத்தல் கூட சேர்க்கலாம். கொத்தவரங்காய் வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுப்போம். கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம தாளிச்சது அப்படியே இந்த கதம்பத்துல சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். கோவில் கதம்பம் அருமையா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காவும் ரெடி ஆயிடுது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு அழகா வந்து இந்த டெக்ஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா சூடாவே இருக்கு. பிரமாதமா இருக்கு, தேவாமிரதமா இருக்குன்னு சொல்லலாம். புளிப்பு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. காய்கறிகள் நல்லா கொஞ்சம் லேசா அழகா குழைஞ்சிருக்கு. சாப்பிடறச்ச சாஃப்டா நல்லா பீஸாவும் இருக்கு. சாதம் வந்து குழையாம இருக்கு. பருப்பு நல்லா குழைஞ்சிருக்கு. டெக்ஸ்டர் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் குழம்பு கருடாலாம் சேர்த்திருக்கோம். அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு கருடா வறுத்துக்கலாம், இல்ல அரிசி அப்பளம் உளுந்து அப்பளம் இதெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ஒரு தயிர் பச்சடியோட சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இந்த கோவில் கதம்பம் இந்த மாதிரி பர்ஃபெக்டா அமையறதுக்கு நம்ம அரிசி எவ்வளவு எடுத்துக்கிறோமோ பருப்பும் வந்து அதே அளவு எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் ஒரு 150 கிராம் அரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த 150 கிராம் அரிசிக்கு நம்ம காய்கறி இதெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. காய்கறிகளை நல்லா கொஞ்சம் பெருசா கட் பண்ணாதான் அதோட வெந்து கொஞ்சம் கரைஞ்சி நமக்கு காய்கறியும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். புளிஜலத்தை நல்லா தண்ணியா கரைச்சிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். பருப்பையும் அரிசியும் தனித்தனியா வேக வச்சுக்கணும். பருப்பு வந்து நல்லா குழைய வேகணும். சாதம் வந்து சாதாரணமா சாஃப்டா வேகணும், ரொம்ப குழையக்கூடாது. அப்பதான் வந்து நமக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த கதம்பம் இறுகாம இருக்கும். நம்ம அந்த கதம்பத்துக்கு வறுத்துட்டு அரைக்கும் போது
நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கொரப்பா அரைச்சாதான் இந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளைக்கு இந்த கோவில் கதம்பத்தை நீங்க ஆத்துல ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. சூப்பரா அமையும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாத ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.